அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே வாசிக்கிறோம். என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமனுடைய தேவனை ஸ்தோத்தரித்தேன். இந்த வார்த்தை எலியாசர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பின்பாக பாருங்கள், ஆபிரகாமனுடைய குமாரன் ஈசாக்குக்கு பெண் கொள்வதற்காக எலியாசரை அனுப்புவார். இவர்கள் வெகு காலத்துக்கு முன்பு இடம் மாற்றம் இங்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் சொந்த இருப்பிடங்களுக்கு அனுப்புகிறார். அங்கு எப்படி இருப்பார்கள், எப்படி போக வேண்டும், அவர்கள் யார், எதுவுமே தெரியாது. ஆனால் ஆபிரகாம் ஜெபித்து அனுப்புகிறார். அவர் சொல்லுகிற போது பாருங்கள், இதே அதிகாரத்திலே 7வது வசனத்திலே தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அல்லேலூயா. அதே போல தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி எல்லா காரியமும் சக்சஸ் ஆன பிற்பாடு 40வது வசனத்திலே எலியாசரே சொல்லுவார், என் எஜமான் சொல்லி அனுப்பினார், தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னார். அதன்படியே எனக்கு காரியம் வாய்த்தது என்று சொல்லி அவர் சொல்லுவார். அது மாத்திரமல்ல, எலியாசரும் ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுப்பார். ஒரு கிணற்று அருகே நின்று, ஆண்டவரே, நான் குடிக்கும்படிக்கு தண்ணீர் கொடுக்கிற பெண் என் ஒட்டகங்களுக்கு மொண்டுவார் என்று சொல்லும் போது, ஒட்டகங்களுக்கும் கொடுக்கிற பெண் தான் நீர் தெரிந்து கொண்ட பெண். சொல்லி முடிக்கும் முன்பே ரெபேக்காள் அங்கு வருவாள். எல்லா காரியங்களும் ஒரு அருமையாய் நடக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், தேவன் 2 பேருடைய ஜெபத்தை கேட்டு நேர் வழியாய் சரியான பாதையிலே ஆண்டவர் நடத்தி கொண்டு போயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த காலத்திலே நம்மையும் இப்படி அருமையாய் நேர் வழியாய் நடத்துகிற ஒரு கிருபையை நமக்கும் கண்டிப்பாய் கொடுப்பார். ஆனால் நம்மில் அநேகர் கோணலான வழிகளை, மாறுபாடான வழிகளை, தவறான பாதைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். சில நேரத்துல நாம ஒரு முடிவெடுத்து இதுதான் சரின்னு சொல்லி அந்த பாதையில போய் மாட்டிக்கொள்கிறோம். இன்னும் சிலரை பார்த்தா, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் குடும்பம் உண்டு. அவங்களுக்கு ஒரு 4-5 ஊழியக்காரர்கள் பழக்கமானவர்கள். இப்ப அவர் ஒரு முடிவு எடுக்க போகிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்கிட்டையும் சொல்லுவார், இந்த மாதிரி நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், நீங்க என்ன சொல்றீங்க, ஜெபம் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு கேட்பார். அந்த 4 பேர்ல பாசிட்டிவா சொல்றாங்களா, நெகட்டிவா சொல்றாங்களா, எது மெஜாரிட்டியோ அதை அப்படியே எடுத்துக்குவார். இது ஒரு தவறான காரியம். பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நாம ஆண்டவரிடத்திலே அணுகி ஆண்டவர் நம்மை நேர் வழியாய் நடத்தி கொண்டு போய், அதாவது சரியான பாதையில கொண்டு போய் அந்த காரியத்திலே ஆண்டவர் நிலைநிறுத்த வேண்டும். யாரோ சொல்றாங்க அல்லது தவறான பாதைகளுக்குள் வழி நடத்தப்படுகிறவர்களால் நிறைய பிரச்சனைகளை நாம சந்திக்க கூடாது. நம்ம எப்பவுமே நம்ம ஜெபிக்க வேண்டும். நமக்கு பின்பாக இருக்கிற நம்முடைய சபை போதகர்கள், பெற்றோர்கள் இருந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கிட்ட சொல்லணும், நான் இதை செய்ய போறேன், எனக்காக ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கிற எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற போது அங்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது. தேவன் சரியான பாதையிலே ஆண்டவர் கொண்டு போய் அந்த இலக்கை அடைய வைப்பார். இந்த காலை நேரத்திலே நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை திட்டமிடலாம், ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக முயற்சி செய்யலாம். இன்னைக்கு நீங்கள் ஜெபிங்கள், கர்த்தாவே, என் காரியத்தை வாய்க்க பண்ணி என்னை சரியான பாதையிலே, நேரான பாதையிலே என்னை நடத்துவீராக. கோணலான வழிகள், மாறுபாடான வழிகள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சரியான பாதையில் என்னை நடத்தி அந்த இலக்கை அடைய வைங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் இன்றைக்கு நடக்கட்டும். நீங்கள் ஜெபித்து பாருங்கள், நிச்சயம் சரியான பாதையிலே நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்படிப்பட்ட அற்புதம் இந்த நாளிலே உங்களுக்கு நடப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஆபிரகாமினுடைய குடும்பத்தில் செய்த இந்த அற்புதத்தை நாங்கள் வாசிக்கும் போது எங்கள் குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதம் செய்யும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.